கனிமொழி அவர்கள் விஜய் அவர்களுக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து விஜய் அவர்கள் திமுகவை எதிர்த்து தன்னோட பிரச்சாரத்தை பண்ணிக்கொண்டு இருக்காங்க. ஸோ இதுக்காக திமுகவை எதிர்த்து விஜய் அவர்கள் பேசிக்கொண்டு இருக்காங்க. அதுக்கான பதிலடியை கனிமொழி கொடுத்துருக்காங்க. அதாவது 234 தொகுதியிலும் விஜய் அவர்கள் தன்னோட பிரச்சார பயணத்தை ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். திருச்சியில் நடந்த பிரச்சாரத்தில் விஜய் அவர்கள் திமுகவுக்கு எகெயின்ஸ்டாக பல விஷயங்களை பேசியிருந்தாங்க. முக்கியமாக திமுக 2021 சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள் பாதி கூட நிறைவேற்றப்படவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து திமுகவோட வாக்குறுதிகள் பற்றியும் திமுக செய்யும் கரப்ஷனை பற்றியும் பல விஷயங்களை விஜய் அவர்கள் அடிக்கடி வைத்திருந்தாங்க. இதுக்கான பதிலடியை கனிமொழி அவர்கள் கொடுத்திருக்காங்க. ஸோ கனிமொழி கேட்டிருக்காங்க, திமுக பற்றி விஜய் அவர்கள் பேசியிருக்காங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு கனிமொழி அவர்கள், அண்ணா தமிழகத்தின் சிந்தனை போக்கை அரசியலை மாற்றி அமைத்து ஆளுமையாக திகழ்ந்தார். அவருடைய கருத்துக்களின் வழி ஆட்சி நடைபெற்று வருகிறது. இந்த ஆட்சியை பேரினர் அண்ணாவை போற்றக்கூடிய அளவுக்கு ஆட்சியை அழகாக வடிவமைத்திருக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்து தலைவர் விஜய் அவர்கள் தொடர்ந்து திமுகவை விமர்சனம் செய்கிறார். யார் அரசியலுக்கு வந்தாலும் திமுகவை விமர்சனம் செய்தாலும் திமுக பற்றி பேசினால்தான் அவங்களுக்கு அடையாளம் கிடைக்கும். அதனால தான் இந்த ஒரு விஷயத்தை தெளிவாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பதிலடியை கனிமொழி அவர்கள் கொடுத்திருக்காங்க.